வடபள்ளியில சினிமா தொழிலாளர்களுக்காகவே தொடங்கப்பட்ட பள்ளியை அரசு உதவிபுரியும் பள்ளியாக இன்னைக்கு மாறி நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல சாலி கிராமத்தில் இன்னைக்கு விஜயா மருத்துவமனை இருக்கு இல்லையா, அதுக்கு அது இருந்த பக்கத்திலேயே அவர் தன்னுடைய தாயார் பெயர்ல ஒரு மருத்துவமனை நடத்துறாரு. இலவச மருத்துவமனை. இலவச மருத்துவமனை இதெல்லாம் எப்போ முதலமைச்சராக வந்த பிறகு கிடையாது, முதலமைச்சராக வருவதற்கு முன்பாகவே நடத்துறாரு. இன்னைக்கு நீங்க எம்ஜிஆரோட ஒப்பிடுறீங்க. எம்ஜிஆரோட ஒப்பிடுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும்ல. நான் எம்ஜிஆரை போல கருணை கொண்டவன், எம்ஜிஆரை போல மனிதனையும் கொண்டவன். உங்க வீட்டு வாசல்ல உங்க கட்சிக்காரன், உங்க தொண்டர்கள், உங்க ரசிகர்கள் நின்னா என்னைக்காவது பார்த்ததா செய்தி உண்டா? பிறந்த நாளுக்கு நின்னா பாத்தீங்களா? சிசிடிவில கதறிட்டு போவான், சிசிடிவில கத்திட்டு போவான். என்னைக்காவது அந்த நீலாங்கரை சாலையினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கா? என்னைக்காவது ராமாபுரம் தோட்டத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கா? எம்ஜிஆரும் நீங்களும் ஒன்னா முதல்ல. ராமாபுரம் தோட்டத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு கிடையாது. எம்ஜிஆர் அவர் நடிகராக நடித்துக் கொண்டிருக்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் நிற்பான். அந்த மாடியிலிருந்து பார்க்கும்போது தலைகள் மட்டும் தான் தெரியுமா, வெறும் தலைகளா அடர்த்தியா இருக்கும். எத்தனை 100 பேர் நின்னாலும் அத்தனை பேரையும் பார்த்துட்டு, அத்தனை பேருக்கும் கை கொடுத்துட்டு, அத்தனை பேரையும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டு, அத்தனை பேருக்கும் அணையா விளக்கு போல ராமாபுரம் தோட்டத்தில் சாப்பாடு என்னைக்கும் போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் பசியார பனையூர் வீட்டில் போயிட்டு புசியானந்து ஆதவர்ஜினா புதிய புசியானந்து ஆதவர்ஜினா கூட அனுமதி இருக்காது. புசியானந்தவரை யாராவது உள்ள போக முடியுமா? கட்சிக்காரங்க ஏதாவது சாப்பாடு போட்டிருக்கீங்களா? அப்ப எம்ஜிஆரோட பண்புல எந்த பண்பு உங்ககிட்ட இருக்கு? அவர் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன் சொல்லுவாங்க. இயல்பிலே ஒரு சகப்பா இருந்தாலும் கரங்கள் சிவப்பா இருப்பாரு. 8வது வள்ளல்னு கொண்டாடப்பட்டாரு NSK போல. ஏன்னா அவர் குருநாதராக ஏற்றுக்கொண்டவர் NS கிருஷ்ணனை. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஞ்சி இல்ல, சோறு அரிசி இல்லைன்னா கூட பரவாயில்ல, யாராவது வறுமையில வாடிட்டா எடுத்து எடுத்து கொடுத்த நகைச்சுவை மன்னன் NS கிருஷ்ணனுடைய வழித்தோன்றலாக அவரை தன் குருநாதராக இவர் ஏற்றுக்கொண்டதுனால கொடுத்தாரு. எல்லா சொத்துக்களையும் பிரித்து கொடுத்தாரு. அவருடைய உயில் என்னன்னு தெரியுமா விஜய் அவர்களே? ஏன் அவரை மக்கள் கொண்டாடுறாங்க தெரியுமா? உயில் எழுதுறாரு. இந்தியாவில் இப்படி ஒரு தலைவன் உயில் எழுதியிருக்க மாட்டான். எல்லாமே சினிமாவில் நடிச்சு சம்பாதிச்சது. அந்த உயிலை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி விஜய் நான் எம்ஜிஆர் மாறின்னு சொல்றாங்க இல்லையா, விஜய் நான் எம்ஜிஆர் பின்பற்றுன்னு சொல்றாரு இல்லையா. 1952 அந்த காலகட்டத்தில் நேரு இந்தியாவுக்காக ஒரு நிதி சேகரிக்கிறாரு. அப்ப இந்தியா முழுக்கக்கூடிய எல்லாத்தையும் நிதி கேட்கிறாரு. நேருவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், இந்தியாவுடைய பிரதமர் நேரு இந்தியாவை காப்பதற்காக நிதி கேட்கும் பொழுது தமிழ்நாட்டில் இருந்து அன்றைக்கு ஒரு பவுன் தங்கத்தினுடைய விலை 83 ரூபா. எவ்வளவு தெரியுமா கொடுத்தாரு? 75,000 ரூபாய் கொடுத்தாரு. அன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் 83 ரூபா, இன்னைக்கு 83,000 ரூபாய். கிட்டத்தட்ட இன்றைய மதிப்புக்கு ஒரு 80 கோடி ரூபாய் வரைக்குமான பணம். 100 கோடி வச்சுக்கோங்க. யாராவது கொடுப்பாங்களா? நிதியா கொடுப்பாங்களா? ஒரு நடிகர் கொடுப்பாங்களா? ஈழத்தமிழருக்கு நீங்க எவ்வளவு நிதி கொடுத்தீங்க? ஈழத்தமிழர் இந்த நிவாரணம் திரட்டும் போது எவ்வளவு நிதி கொடுத்தீங்க? 100 ரூபா தானே. நீங்க எங்க இருக்கீங்க, அவங்க எங்க இருக்காங்க? அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர். உதவி என்று யார் வந்தாலும் கல்விக்கு, மருத்துவத்திற்கு தெரியாம எடுத்து 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 கொடுத்தவர். அவரால் புகழ்பெற்றவங்க அத்தனை ஆயிரம் பேர். இதெல்லாம் உயில் எழுதுறாருங்க. இன்னைக்கு விஜய் தன்னை எம்ஜிஆரோடு ஒப்பிடுறாரு இல்லையா, உயில் எழுதுறாங்க. ஏன் புரட்சி தலைவர்னு அழைக்கப்படுறான்னு சொல்லுங்க.